ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் இட்லி தோசை பவுடர் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு ½ அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகணும். இந்த மாதிரி ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது அரை கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது நல்லா வாசனை வரும். வறுப்பட்டதும் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் மாற்றி வச்சுட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இத்தனையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 சுத்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு உங்களுக்கு நைஸாக வேணும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இத்தனையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதில் கொஞ்சம்லாம் சூடாக இருக்கும். அந்த சூடெல்லாம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.